பாத்ரபத மாதம் என்றழைக்கப்படும் ஆவணி மாதத்தின் 9ஆம் நாள் கதை. ஹரே கிருஷ்ணா. சாதுர்மாசியத்தின் இந்த புனிதமான நேரத்தில் நமது புராணங்களில் எழுதப்பட்ட கதைகளை நாம் செவிமடுத்து வருகிறோம். இவை தாங்கள் இதற்கு முன்பு கேள்விப்பட்டிருக்க இயலாத கதைகளாகும். ஆனால் இந்த கதைகள் நமது புராணங்கள், உபனிஷத்கள் மற்றும் வேத நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் ஆகும். மேலும் அது கற்பனையின் உருவம் அல்ல, மாறாக தர்க்க ரீதியான அறிவியல் வரலாறு என்பதற்கு சாட்சியம் அளிக்கின்றன. இந்த நேரத்தில் சிருஷ்டியின் உருவாக்கம், அறிவை பெறுதல் குறித்த பல வியக்கத்தக்க தகவல்களை நாங்கள் கேட்கிறோம். மேலும் இதையெல்லாம் கேட்ட பிறகு நீங்கள் ஆச்சரியமாகவும் பிரமிப்புடனும் உணர்வீர்கள். நிச்சயமாகவே நமது வேத அறிவு மேம்படும். எனவே இந்த உணர்வுடன் முன்னேறி இன்றைய பாத்ரபத மாத கதையை துவங்கலாம். இன்றைய கதை: பீஷ்ம பிதாமகர் கேட்டார், பிரம்மதேவரே, கடந்த காலத்தில் பல மன்னர்கள் இந்த பூமியை அனுபவித்ததாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். பூமியுடனான உறவின் காரணமாக மன்னர்கள் பிருத்விபதி என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த நிலத்தின் பிருத்வி சங்கி, அது யாருடைய உறவின் காரணமாக? இந்த பரிபாஷ சங்கி ஏன் அந்த நிலத்திற்கு கொடுக்கப்பட்டது? அதற்கு ஏன் காவல் என்று பெயரிடப்பட்டது? இதையும் எனக்கு கூறுங்கள். பின்னர் புலஸ்திய முனிவர் கூறுகிறார், பீஷ்ம பிதாமகரே, ஸ்வயம்புவ மனுவின் வம்சாவளியில் அங்கன் என்ற பிரஜாபதி இருந்தார். அவர் மக்களை குறித்து மோசமாக பேசி மற்ற பெண்களை பறித்து கொண்டார். ஒரு நாள் முனிவர்கள் அவரது நலனுக்காகவும் உலக நன்மைக்காகவும் அவரிடம் நியாயப்படுத்த முயன்றனர். ஆனால் அவரது மனசாட்சி தூய்மையற்றதாக இருந்ததால் அவர் அவர்களில் யாரையும் கேட்கவில்லை. அவர் குடிமக்களை ஆசீர்வதிக்கவும் இல்லை. பின்னர் முனிவர்கள் அவரை சபித்து அவமானப்படுத்தினர். பின்னர் அராஜக பயத்தால் வேதனைப்பட்ட பாவமற்ற முனிவர்கள் அரசரின் உடலை வலுக்கட்டாயமாக கடைந்தனர். முனிவர்கள் அரசரை சபித்தனர். இந்த பூமியிலிருந்து மதம் மறைந்து விட்டதை கண்டார்கள். மதத்தை குறித்த எந்த ஆய்வும் எங்கும் இல்லை, வழிபாட்டு சடங்கும் இல்லை. பின்னர் அவர்கள் கோபமடைந்து பிருத்வியை தங்கள் அம்புகளால் துளைக்க தயாரானார்கள். இதை கண்ட பிருத்வி ஒரு பசுவின் வடிவத்தை எடுத்து ஓடிவிட்டாள். அவள் ஓடுவதை கண்டு பிருத்வியும் அவளை பின்தொடர்ந்தான். பின்னர் அவர் ஒரு இடத்தில் நின்று கூற ஆரம்பித்தாள், அரசரே, எனக்கு என்ன காத்திருக்கிறது? பிறகு பிருத்வி, சூரரே, முழு உயிருள்ள மற்றும் உயிரற்ற உலகத்திற்கும் விரும்பத்தக்கவற்றை எனக்கு கொடுங்கள் என்றான். பிருத்வி மிகவும் நன்றாக சொல்லி ஏற்றுக்கொண்டான். பின்னர் மன்னன் ஸ்வயம்புவ மனுவிற்கு ஒரு கன்று குட்டியை செய்து பிருத்வியின் பாலை அவன் கையில் கொடுத்தான். அந்த பால் உணவாக மாறியது. அதன் மூலம் அனைத்து மக்களும் உயிர் வாழ்கிறார்கள். பின்னர் முனிவர்களும் பூமியின் வடிவத்தில் பசுவின் பால் கறந்தனர். அந்த நேரத்தில் சந்திரனே கன்று குட்டியாக ஆனார். பால் கறப்பவர்கள் தாவரங்களாக இருந்தனர். பால் வேதங்களாகவும் பால் தவமாகவும் இருந்தது. பின்னர் தேவர்கள் பூமியில் பால் கறந்தனர். அந்த நேரத்தில் மித்ர தேவதா கழுதையாக மாறினார். இந்திரன் கன்றாக ஆனார். பாலின் வடிவத்திலும் சக்தியும் பலமும் தோன்றின. கடவுள்களின் பால் கறத்தல் தங்கத்தாலும் மூதாதையர்களின் பால் கறத்தல் வெள்ளியாலுமானது. திரிமூர்த்திகள் இரட்டிப்பாக்கும் பணிகளை செய்தனர். பூமிக்குள் செல்லும் அறிவை பெற யக்ஷர் விரும்பினர். எனவே அவர் குபேரனை ஒரு கன்றாக ஆக்கி பால் வடிவில் பூமிக்குள் செல்லும் அறிவை ஒரு பச்சை பாத்திரத்தில் பால் கறந்தார். கந்தர்வர்களும் அப்சர பெண்களும் சித்திரரத்தையை ஒரு கன்று குட்டியாக்கி பூமியிலிருந்து வரும் நறுமணங்களை தாமரை இலையில் பால் கறந்தனர். அவர்கள் சார்பாக அதர்வண வேதத்தின் அறிஞரான சுருச்சி முனிவர் பால் கறக்கும் வேலையை செய்தார். யாருக்கும் எந்த துக்கமோ பயமோ இல்லை. மக்கள் நலனில் விருப்பமுள்ள வலிமைமிக்க பிருத்து மன்னர் தனது வில்லின் நுனியால் பெரிய மலைகளை வேரோடு பிடுங்கி அகற்றினார். பூமியை சமதளமாக்கினார். பிருத்வியின் ராஜ்யத்தில் பசுக்களை குடியேற்றவோ அல்லது கோட்டைகளை கட்டவோ யாரும் தேவையில்லை.
ஆயுதங்களை ஏந்த வேண்டிய அவசியமும் இல்லை. அழிவு மற்றும் சமத்துவமின்மையின் துயரத்தை மக்கள் பார்க்க வேண்டியதில்லை. யாரும் பொருளாதாரத்தை மதிக்கவில்லை. அனைவரும் மதத்தில் மூழ்கியிருந்தனர். அரசரே, இந்த முறை பூமியின் பால் கறக்கும் பாத்திரங்களை நான் தங்களுக்கு விவரித்தேன். பால் எவ்வாறு கறக்கப்படுகிறது என்பதையும் நான் உங்களுக்கு கூறினேன். மன்னர் பிருத்து மிகவும் கற்றறிந்தவர். அவர் அனைவருக்கும் அவர்களின் ஆர்வத்திற்கு ஏற்ப பால் வழங்கினார். இந்த அத்தியாயம் யாகம் மற்றும் ஸ்ராத்தத்தின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் விவரிக்கத்தக்கது. அதை நான் தங்களுக்கு கூறினேன். இந்த நிலம் நீதிமான் பிருத்துவின் மகளாக கருதப்பட்டது. அதனால்தான் கற்றறிந்தவர்கள் பூமியை பிருத்வி என்று புகழ்ந்து பேசுகிறார்கள். பிரபாதனை பெற்றெடுத்தாள். சங்கியா விஸ்வகர்மாவின் மகளாவாள். அவள் வைவஸ்வத மனுவை பெற்றெடுத்தாள். சிறிது காலத்திற்கு பிறகு சங்கியனின் வயிற்றில் இருந்து 2 இரட்டையர்கள் யமனும் யமுனையும் பிறந்தனர். அதன் பிறகு விவஸ்வான், அதாவது சூரியனால் தனது வடிவத்தை கதிர்களில் மறைக்க முடியவில்லை. எனவே அவர் தனது உடலில் இருந்த அதே வடிவத்துடன் ஒரு பெண்ணை வெளிப்படுத்தினார். அவள் பெயர் சாயா. சாயா முன்னால் நின்று, தேவி, எனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டாள். பின்னர் சந்தியா, சாயா, நீ என் கணவருக்கு சேவை செய்வாய். என் குழந்தைகளையும் ஒரு தாயைப் போல அன்புடன் கவனித்துக்கொள் என்றாள். அதன் பிறகு பாஸ்கரரான சூரிய தேவர் சாயையின் வயிற்றிலிருந்து முறையே சனீஸ்வரர் மற்றும் யமனையும் தபதி என்ற யமுனையையும் மற்றும் விஷ்டி என்ற மகளையும் பெற்றெடுத்தார். ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக யமன் வைரராஜரின் காரணமாக புஷ்கர தீர்த்தத்திற்கு சென்று பழங்கள், நுரை மற்றும் காற்றை உட்கொண்டு அங்கு கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் 100 ஆண்டுகள் தவம் செய்து பிரம்மதேவரின் மீது பக்தி கொண்டார். அவரது தவத்தின் பலனால் பிரம்மதேவர் திருப்தி அடைந்தார். பின்னர் யமராஜர் அவரிடம் லோகபாலம் பதவி, அக்ஷய பித்ருலோக ராஜ்யம் மற்றும் தர்மம் மற்றும் அதர்ம உலகத்தை கவனிக்கும் உரிமையை கேட்டார். இந்த வழியில் அவர் பிரம்மதேவரிடமிருந்து லோகத்தை கவனிக்கும் பதவியை பெற்றார். மேலும் பித்ருலோக ராஜ்யத்தையும் தர்மத்தையும் அதர்மத்தையும் தீர்மானிக்கும் உரிமையையும் பெற்றார். திருஷ்டன், நாரிஷ்யந்த், கிருஷ், மகாபலி, ஷர்யாதி, புருஷத்ரர் மற்றும் நாபாகன் ஆகியோர் தெய்வீக மனிதர்கள் ஆவர். மன்னர் மனு தனது மூத்த மற்றும் நல்லொழுக்கமுள்ள மகன் இளையை ராஜாவாக செய்துவிட்டு புஷ்கரத்தின் தபோவனத்திற்கு தவம் செய்ய சென்றார். அதன் பிறகு அவரது தவத்தை வெற்றி பெற செய்ய பூமியில் பிரம்மதேவர் முன்வந்து, மனுவே, உன் அருளால் உன் விருப்பப்படி ஒரு வரம் கேள். பிறகு மனு, சுவாமி, தமது அருளால் பூமியில் அனைத்து மன்னர்களும் மதவாதிகளாகவும் குதிரை சவாரி செய்பவர்களாகவும் என் கட்டுப்பாட்டில் இருப்பவர்களாகவும் மாறுவார்கள் என்றான். அப்படியே ஆகட்டும் என்று கூறி பிரம்மதேவர் அங்கிருந்து தியானத்தில் இறங்கினார். அதன் பிறகு மனு தனது தலைநகருக்கு வந்து முன்பு போலவே வாழத் தொடங்கினார். இதன் பிறகு மன்னர் அர்த்த சித்திக்காக இந்த பூமியில் வலம் வர தொடங்கினார். அவர் அனைத்து தீவுகளிலும் சிவபெருமானுடனும் அன்னை பார்வதி தேவியுடனும் விளையாடி கொண்டிருந்தார். பண்டைய காலங்களில் மகாதேவர் ஆலயத்திற்குள் உமாதேவியிடம் சபதம் எடுப்பதற்கு முன்பு, நமது காட்டிற்கு வரும் ஆண் பெயர் கொண்ட எந்த உயிரினமும் இந்த 10 யோஜனை பகுதிக்குள் கால் வைத்தவுடன் ஒரு பெண்ணாக மாறும் என்று கூறியிருந்தார். மன்னர் இந்த வாக்குறுதியை அறியவில்லை. எனவே அவர் காட்டிற்கு சென்று அங்கு சென்றதும் அவர் திடீரென்று ஒரு பெண்ணாக மாறினார். அவரது குதிரையும் அதே நேரத்தில் ஒரு பெண் குதிரையாக மாறியது. அரசரின் அனைத்து ஆண் உறுப்புகளும் ஒரு பெண்ணின் வடிவமாக மாறியது. இது அவரை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. இப்போது அவர் இலா என்ற பெண்ணாக மாறிவிட்டார். காட்டில் சுற்றி திரிய தொடங்கிய இவர் தன் பெற்றோர் மற்றும் கணவர் யார் என்று சிந்திக்க தொடங்கினார். இந்த எண்ணத்தில் அவள் தொலைந்து போனாள். இதற்கிடையில் சந்திரனின் மகனான புதன் அவரை பார்த்து இலையின் அழகையும் பார்வையும் கண்டு அவை அனைத்தும் புதனின் மேல் விழுந்தது. அழகான இலையின் மனம் புதனின் வடிவத்தால் கவரப்பட்டது. மறுபுறம் புதனும் இதனை கண்டது மனதால் தூண்டப்பட்டு மையல் கொண்டு அவளை பெற முயற்சித்து
வைத்து அங்கு ஓர் மகவை பெற்றெடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த நேரத்தில் புதன் ஒரு பிரம்மச்சாரியின் வேடத்திலிருந்து காட்டிற்கு வெளியே உள்ள மரங்களின் அடர்ந்த பகுதியில் ஒளிந்து கொண்டு இலாவை அழைக்கத் தொடங்கியது. அழகான பெண்ணே, இது மாலை நேரம், உலாவ வேண்டிய நேரம் கடந்து செல்கின்றது. வா, என் இல்ல சுத்தம் செய்து மலர்களால் அலங்கரிக்கவும். பின்னர் இலா, தபஸ்ரேஷ்டரே, நான் இதையெல்லாம் மறந்துவிட்டேன். நான் யார், தாம் யார், என் எஜமானர் யார், என் குலத்தின் அடையாளம் என்ன என்றாள். பின்னர் புதன், அழகான பெண்ணே, நீ இலா, நான் உன்னை நேசிக்கும் புதன். நான் நிறைய படித்திருக்கிறேன். நான் ஒரு பிரகாசமான குடும்பத்தில் பிறந்தவன். என் தந்தை பிராமணர்களின் அரசனான சந்திரதேவர் ஆவார். புதனின் வார்த்தைகளை கேட்டு இலா அவரது இல்லத்திற்குள் நுழைந்தார். அது எல்லா வகையான இன்பங்களாலும் நிறைந்திருந்தது. மேலும் தேவேந்திரனின் அரண்மனையை அதன் சிறப்பால் தோற்கடித்து கொண்டிருந்தது. அங்கே தங்கியிருந்த இலா காட்டில் புதனுடன் நீண்ட நேரம் மகிழ்ந்தார். இதற்கிடையில் இலாவின் சகோதரர்கள் இக்ஷ்வாகு மற்றும் பிற மனுகுமாரர்கள் தங்கள் அரசரை தேடி அந்த இடத்திற்கு அருகில் வந்தனர். அவர்கள் பல வகையான பாடல்களுடன் அன்னை பார்வதி தேவி மற்றும் மகாதேவரை வணங்கினர். பின்னர் அவர்கள் இருவரும் தோன்றி, இளவரசர்களே, என்னுடைய இந்த விதியை தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு தீர்வு இருக்க முடியும். ஒரு ஸ்வாகு அஸ்வமேத யாகம் செய்து அதன் பலனை நம் இருவருக்கும் வழங்க வேண்டும். இதை செய்வதன் மூலம் துணிச்சலான ஒரு இளைஞனாக மாறுவேன். இதில் எந்த ஐயமும் இல்லை. இதை கேட்டு மனுகுமாரர்கள், மிகவும் நல்லது பிரபு, நாமும் அவ்வாறே செய்வோம் என்றார்கள். பின்னர் ஒரு இக்ஷ்வாகு அஸ்வமேத யாகம் செய்தார். இலா ஒரு இளைஞனானால் அவள் 1 மாதம் ஆணாகவும் 1 மாதம் பெண்ணாகவும் வாழத் தொடங்கினார். புதனின் இல்லத்தில் ஒரு பெண்ணாக வாழ்ந்தபோது இலா ஒரு ஆடையை அணிந்தாள். அந்த ஆடையிலிருந்து அவள் பல நற்பண்புகளை கொண்ட ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அந்த மகனை பெற்ற பிறகு புதன் ஸ்வர்க்கத்திற்கு சென்றார். அந்த பகுதியில் இல்லன் என்ற பெயருக்கு பிறகு இலா விருத்தவர்ஷா என்று பிரபலமானது. இலா சந்திரனின் வழி தோன்றலாகவும் சந்திர வம்சத்தை விரிவுபடுத்திய மன்னராகவும் ஆனார். இந்த வழியில் இலா குமாரர் புரூரவன் சந்திர வம்சத்தை தொடங்கியவராகவும் இக்ஷ்வாகு மன்னர் சூரிய வம்சத்தை தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் நமது இன்றைய பாத்ரபத மாத கதை நிறைவடைகிறது. பாத்ரபத மாதமான ஆவணி மாதத்தின் 9ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.